18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இப்போது உன் வாழ்க்கையை மிக உயர்வானதாக அமைச்சு தர்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட 2 விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்க. அதில் உனக்கான ஒன்றை, உன் மனம் விரும்பி நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை உனக்காக நடத்தத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இப்போ நீ சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுன்றத புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு. சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்காத. நீ உயர்நிலையை அடையக்கூடிய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செஞ்சாலே நிச்சயமாக நீ நினச்சது நடந்திடும் என் செல்லமே. எப்போவுமே மாறாதது இந்த கருப்பசாமியின் அன்பு மட்டும்தான். எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும்னு அதை முழு மனசோட ஏற்றுக்கோ. உன்னை கீழே விழுக வச்சவங்க முன்பாகவே மறுபடியும் உன்னை எழுந்து நிற்க வைப்பேன் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை அழுக வச்சாங்களோ அவங்க முன்பாகவே உன்னை வாழ வைப்பேன். நீ கேட்டது எல்லாமே கிடச்சி நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காக தான் இப்போது நானே உன்னை தேடி வந்திருக்கேன். அப்பா கருப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, என்னை கண் திறந்து பார்க்க மாட்டாயான்னு நீ என்னைக்கு கேட்டதானே? இதோ என் ஆலயத்திற்கு வரும்போது நீ என்னென்ன கேட்டியோ அது எல்லாத்தையுமே இப்போது உனக்கு கொடுத்துட்றேன். இப்போது நான் சொல்வதை யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேளு. ஏன்னா உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே இதுதான் அடங்கியிருக்கு. உன் வீட்டுக்கு வந்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் அல்ல, உன் கண்ணின் ஒளியாக நான் இருந்து உனக்கு நல்ல விஷயங்களை காட்டி வாழ்க்கையில் முன்னேற வழிகாட்டியாகவும் இருப்பேன் என்று சொல்லவே. வாழ்க்கையே போராட்டமாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். இந்த கருப்பசாமி மேலே நம்பிக்கை வச்சினா எல்லாமே சரியாகிடும். தவறு செஞ்சிட்டா அதை ஒருபோதும் மறைக்கக்கூடாது. நல்லது செஞ்ச பிறகு அதை ஒருபோதும் சொல்லி காட்டக்கூடாது என்று சொல்லவே. கோபம் வரும்போது அதிகமாக பேசவும் கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கவும் கூடாது. அதே போல் கஷ்டமான சூழ்நிலையில் இவங்க இப்படி தான் போல இருக்குன்னு யாரையும் எடை போடாதே. உனக்கு கஷ்டம் இருக்கும்போது நீ பார்க்குறவங்க எல்லாருமே உனக்கு தப்பாகவும் எதிரியாகவும் கெட்டவர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் உன் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நீ கஷ்டப்படும் போது யாருமே உனக்கு நல்லது செய்யவோ ஆதரவு சொல்லவோ ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை பார்க்குறவங்க எல்லாருமே உனக்கு தப்பாக தான் தெரிவாங்க. அதனால தான் யாரையும் எடை போடாதன்னு சொல்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது என் வாழ்க்கை நல்லாயிடுச்சு, இனிமேல் யாரும் எனக்கு தேவையில்லைன்னு எவரையும் ஒதுக்காதே என் செல்லமே. அதே போல் யாரையும் ஏமாற்றி கேலி பண்ணி நீ சிரிக்கவும் கூடாது. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு நான் இதை செய்ய போகிறேன்னு முடிவெடுக்காத. எப்போதும் பொறுமையாக இரு. உனக்கு என்ன நடக்கணுமோ அது இந்த கருப்பசாமி நான் நடத்துகிறேன். படைச்ச நானே உனக்கு துணையாக இருக்கும்போது வேறு யார் வேணும் உனக்கு துணைக்கு? உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன பேசுவாங்களோன்னு பயப்படாத. நீ உயர்நிலையை அடைவதற்காக நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய்யும்போது நிச்சயமாக நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி முடிச்சிருவேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உழைப்பும் எனக்கு நல்லா தெரியும். என் கையில் இருக்கிறது எல்லாமே உனக்கான பலன்கள் தான். யாருமே உன்கிட்ட இருந்து நல்லதை தட்டி பறிக்க விட மாட்டேன். அதே போல் நீ ஆசைப்பட்டு கேட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் தருவேன். எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதுமே கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இந்த கருப்பசாமி என்னை முழுசாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல வழியாக நல்ல நிலைமைக்கு உயர்த்தி காட்டுவேன் என்று சொல்லமே. எந்த மனிதன் தன்னுடைய கோபத்தை தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கானோ அவன் மற்றவங்க கோபத்திலிருந்தும் தப்பிச்சுக்கிறான். ஏன்னா நீ கோபப்பட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க மட்டும் பொறுமையாவா பேசுவாங்க? அவங்களும் கோபத்தில் கத்தி ஏதாவது வார்த்தைகளை விடுவாங்க. அதுவே நீ கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளும்போது அடுத்தவர்களும் உன்னை போல மாற வாய்ப்பு இருக்குதல்லவா? நீ அடுத்தவங்களுக்காக பாவம் பார்த்து இறக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். உன்னை ஏமாத்துறவங்க வெற்றி பெற்றாலும் அது கடைசி வரை நிலையானது கிடையாது என் செல்லமே. இப்போது உன்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கிறதுனால தான் உனக்கான உதவி செய்ய இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எந்த குறையும் இல்லாமல் உன்னை நிச்சயமாக நல்லா வாழ வைப்பேன். நீ இழந்தது
இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தையும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு என்னுடையதல்லவா? என் ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் எல்லா உறவுகளும் தானாக உன்னை தேடி வருவாங்க. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனாயிரும். முடிஞ்ச அளவுக்கு நீ பொறுமையாக இரு. முடியாத பட்சத்தில் துணிந்து தைரியமாக எதிர்த்து நிலைன்னு சொல்லவே. நீ கண்ணிமையை மூடி திறக்கிற நேரத்திலும் இந்த கருப்பசாமி உனக்காக உதவி செய்வேன்னு நம்பு. இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது, நம்மளை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உனக்கு என்ன வேண்டும் என்கிற முடிவில் தீர்மானமாக உறுதியாக இரு. அதை மட்டும் உன் மனசில் நீ சரியாக முடிவெடுத்துட்டினா உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நல்லதாகத்தானே இருக்கும். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது, வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது. அதே போல வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிச்சனும் கிடையாது என் செல்லமே. இதுதான் இந்த உலகின் நிதர்சனங்கிறத புரிஞ்சுக்கோ. அழுது அழுது உன் மனசை கவலைப்படுத்திக்காம இந்த கருப்பசாமியை நம்பி வா. உன் கண்களில் நீ அழுது அழுது கண்ணீர்லாம் வத்தி போச்சு. இப்போதே எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கிறேன் என் செல்லமே. இந்த நிமிஷம் வரைக்குமே துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகுது. நான் உன் கூடவே இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். உனக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது தானே. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இருக்க பழகு. தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் நான் துணையாக இருப்பேன். நீ என்கிட்ட என்ன வேணாலும் பேசு, எப்படி வேணாலும் பேசு, எப்போது வேண்டுமானாலும் பேசு. ஆனால் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்னிடம் விட்டுடு என் செல்லமே. உன் கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட சொல்லி மனமுருகி கண்கலங்கி வேண்டி நிற்கும் உன்னை இந்த கருப்பசாமி நிச்சயமாக காப்பாற்றுவேன். உன் துன்பங்களையெல்லாம் தூர விலகும்படி செஞ்சு நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்களையும் உனக்காக நடத்தி தருவேன் என் செல்லமே. நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தை இப்போது உனக்கு நடத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போது இந்த கருப்பசாமி உன் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீயும் கொஞ்சம் தைரியமாக இரு. இந்த கருப்பசாமி யாரு, என்னுடைய அருமை என்ன, பெருமை என்ன, அற்புதம் என்னங்கிறத நீ உணர்ந்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ இப்படிப்பட்டவதான் என்பதை முன்கூட்டியே அறிந்த இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்தியின் வழியில் வழி நடத்தி எல்லா வெற்றிகளையும் பெறுவதற்கு தயார்படுத்திட்டேன். நீயும் இனிமே சுயநலத்தோடு எல்லாத்தையும் பார்க்காம மற்றவங்களுக்காகவும் யோசி. அப்போதுதானே என்னுடைய இறையருள் உன் இதயத்தை முழுவதுமாக நிரப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ பொதுநலத்தோடு நடந்து கொள்ளும் போதுதான் என் அருளும் ஆசீர்வாதமும் அப்படியே உனக்கு கிடைக்கும். நீ தேடிப்போன காலமெல்லாம் விலகி இப்போது எல்லாம் தானாக உன்னை தேடி வருவதற்கான காலம் வந்துருச்சு. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே என் செல்வமே. பொறுமையாக இருக்கக்கூடிய உன்னை யார் என்ன நினைச்சாலும் கவலைப்படாத. தண்ணீர் தனக்குள் வைத்திருக்கும் நெருப்புக்கு பெயர்தான் மின்சாரம் என்பது. தண்ணி அமைதியாக தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு தானே மின்சாரமாக சில நேரங்களில் பற்றிக்கிட்டு எரியுது. பார்த்திருப்பதானே? தண்ணி அந்த ஈரக்காயோடு போய் சுவிட்சை தொடும்போது அது பற்றி எரியுதுன்னா என்ன அர்த்தம்? தண்ணீருக்குள்ளும் மின்சாரம் இருக்குது. அப்படிதான் உனக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ஊக்கத்தீ உத்வேகத்தீ தான் உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். உன்னுடைய செயல்களால் யாருமே வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் காப்பாற்றுறேன். அடுத்தவங்க உனக்கு 1000 கஷ்டத்தை கொடுக்கலாம். நீ கஷ்டப்படும்படி பல சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் நீ வருத்தப்பட வேணாம். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இனி உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கலாம். சொந்து போகாதே என் செல்லமே. இப்போதைக்கு அடப்பட்டிருக்கிறது ஒரு வழிதான். இன்னும் 1000 வழிகளை உனக்காக நான் திறந்து வச்சிருக்கேன். அன்பிற்காக ஏங்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு அன்பை அள்ளி கொடுக்க தயாராக நான் இருக்கும்போது நீ எதற்காக மனிதர்களை தேடி போற? எப்போதும் போல நீ எல்லாருக்கும் அன்பை கொடு. தேவைப்படுறவங்களுக்கு ஆறுதலை கொடு. யார் உன்னை ஒதுக்குனாலும் சரி, யார் உன்னை வெறுத்தாலும் சரி, யார் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கலைனாலும் சரி, அவங்க கிட்ட போய் நீ பதிலேதும் பேசாம, நீ யாருங்கிறத நிரூபிக்க முயற்சி செய்யாம உன் மனசாட்சிக்கு உண்மையாக வாழ்ந்தாலே போதும். எல்லாருமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம்
வந்துவிடும் என் செல்லமே. நீ சுகமாக வாழக்கூடிய காலத்திலேயே கொஞ்சம் துக்கத்தையும் சந்தேகத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் கூட என்னன்னு தெரிஞ்சுக்க பழகிக்கணும். ஏன்னா வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு காலத்தில் பிரச்சனைகள் வரும். ஒரு காலத்தில் கஷ்டமும் கவலையும் இருந்தால் கூடிய சீக்கிரமே சந்தோஷமும் நிம்மதியும் தேடி வரும். கண்ணுக்கு தெரிஞ்ச மனிதனையே மதிக்காத இந்த மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத இந்த கருப்பசாமியை மதிக்கிறதுல பயன் எதுவும் இல்லை. நீ எப்போதுமே உன்னை சுற்றி இருக்க மனிதர்களை மனிதாபிமானத்தோடு பார்க்க பழகு.